இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவன் அனுதினமும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அறிந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு, பலன், ஆரோக்கியம் எல்லாம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்தும். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை தந்தருளுவார், பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை தந்தருளுவார் அப்படின்ற வார்த்தையை இங்கே சொல்லுகிறார். இந்த வார்த்தை கிரேக்க மொழியில் பேராக்லேட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா வழக்கறிஞர் என்ற அர்த்தம். ஐ வில் கிவ் யூ அன் அதர் அட்வொகேட், நான் உங்களுக்கு இன்னொரு வழக்கறிஞரை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் உங்களுக்கு வழக்கறிஞராக இருக்கிறார். அப்போ வழக்கறிஞருடைய வேலை, பணி என்ன என்றால் நமது சார்பில் வழக்காடுவார், நம்மை பாதுகாப்பார், நமக்கான சரியான நீதியை பெற்று தருவார். அவர் தான் வழக்கறிஞர். உங்களுக்குள்ள இருக்கிற தேவனும் உங்களுக்கு நல்ல வழக்கறிஞராக இருக்கிறார். டு வின் கேசஸ் இஸ் த மெயின் கோல் ஆஃப் an advocate. ஒரு வழக்கறிஞர் எல்லா கேஸையும் ஜெயிக்கணும் அப்படின்றதான் அவருடைய மெயின் கோலாக இருக்கும், அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். அதே போல் தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் வெற்றியாக உங்களுக்கு மாற்றி தருகிறது தான் அவருடைய வேலையே. உங்களோடு இருக்கிற தேவன் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக போராடுவார், உங்களுக்காக பலவிதமான வெற்றிகளை பெற்று தருவார், உங்களுக்காக சரியான நீதியை பெற்று தருவார். இந்த உலகத்திலிருந்து நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாத வெற்றியையும் சரியான நீதியையும் உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களுக்காக அவர் வழங்குவார், பெற்று தருவார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சார்பில் அவர் செயல்படுவார், அவர் செயல்பட்டு உங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொண்டு வருவார். இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்று தான். அவரிடத்தில் நம்முடைய எல்லா நம்பிக்கையும் கொடுத்து, நம்மிடத்தில் இருக்கிற எல்லா விசுவாசத்தையும் அவர் மேலே செலுத்தி, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது உங்களால் முடியாததை தேவன் செய்து முடிப்பார். உங்களோடு கூட இருக்கிற வழக்கறிஞர் உங்களுக்காக வழக்காடி உங்களுடைய எல்லா நிலையிலிருந்தும் உங்களை வெற்றி பெற செய்வார். உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொண்டு வந்து தேவனுடைய நீதியை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிப்பார். இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பலத்தினால் முடியாத காரியங்கள், இல்லை இத்தனை நாட்களாக முடியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை கோர்ட் கேசஸாக கூட இருக்கலாம், தேவன் உங்களுடைய வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக அவருடைய நீதியின்படி வழக்காடுவார். மனிதர்கள் அநீதி இழைக்கலாம், ஆனால் தேவனோ நீதி உள்ளவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய நீதி உங்கள் வாழ்க்கையில் விளங்கும். இன்றைக்கும் தேவனுடைய நீதி விளங்கும்படிக்கு அவர் உங்களுக்கு வழக்கறிஞராக இருந்து வழக்காடி, அவர் உங்கள் சார்பில் இருந்து போராடி உங்களுக்கான வெற்றிகளை பெற்று தருகிறவராக இருக்கிறார். இந்த நாளும் வெற்றியுள்ள நாளாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.